அன்பானவர்களே, நம்ம ரூத் ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ரூத்தில் பார்த்தீங்கன்னா, ரூத் வந்து போவாஸோட வயலுக்கு போகிறாங்க. போவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா புதுசாக வந்திருக்கு, அப்படி தானேங்க? புதுசாக வந்த அம்மா அந்த ஊரில் என்னென்னு செய்வாங்களா, ஏழைகள்லாம் வந்து வயலை வந்து அறுக்கும்போது சில மணிகள்லாம் சிந்தும் பார்த்தீங்களா, அதை பிறக்குவாங்களாங்க. அந்த பிறக்கிறத அந்த போவாஸ் அந்த வயலோட ஓனர் போவாஸ் சொல்கிறாரு, அந்த ரூத்துங்கிற பெண்ணுக்கு மட்டும் நீங்கள் தடை பண்ணக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, அது பிறக்குனா பிறக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு மதியம் போல் பார்த்தீங்கன்னா தண்ணி, அந்த அப்பம் இதெல்லாம் கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ரூத்துக்கு வந்து கொடுத்துட்டு அவர் சொல்கிறார். அவன் ரூத்து போய் கேட்குது, ஐயா நான் யாரோ ஒரு ஆள் வேறு தேசத்துக்காரவங்க, உங்கள் இதில் வந்து சும்மா அந்த கதிர் பொறுக்க வந்து எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது போவா சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை நீ வந்து கண்டடைகிறாங்கிறாங்க. அதாவதுங்க ரூத்து வந்து ஒரு விதவையான ஒரு மாமியாரோட தன்னோட சொந்த நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க தேடி வந்தாங்க. அது பெரிய காரியம், அப்படித்தானங்க? அது மட்டும் இல்லை, அவள் வந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வந்தாங்க. அவளுடைய சூஸு ஒரு நல்ல காரியத்துக்காக எவ்வளோ ஒரு தியாகம் செய்தாலோ அதனோட பலன் தாங்க அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு நன்மையாக கிடைக்கிறது ஆரம்பித்தது. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.